சற்று முன் தமிழக மக்கள் அனைவரையும் கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்க விஷயம், நீயா நானா மூலமா பிரபலமான யாமினிங்கிற சின்ன பொண்ணு அசிங்கம் தாங்காம வீட்டிலேயே விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி எடுத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்காங்க. விஜய் டிவி ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா நிகழ்ச்சியுமே மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலமடைஞ்ச நிகழ்ச்சி தான். அதுல குறிப்பா நீயா நானா. இதற்கு முக்கியமான ஸ்பெஷலே நீயா நானாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சிய கோபிநாத் அப்படிங்கிற ஒருத்தவங்க தொகுத்து வழங்குவாங்க. இதுல ஒரு டாபிக்க எடுத்து, அதுல 2 பக்கமும் அந்த டாபிக்னால பாதிக்கப்பட்டவங்கள வர வச்சு, இதுக்கெல்லாம் முழுக்க முழுக்க காரணம் என்ன? இதனால நான் எப்படிலாம் பாதிக்கப்பட்டிருக்கேன்? இதனால நான் எப்படிலாம் சந்தோஷப்பட்டுருக்கேன்? அப்படின்னு அவங்களையே பேச விட்டு, அவங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா முடிச்சு வைப்பாரு நம்ம கோபிநாத். அதனாலேயே இந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில பயங்கர ஒரு பிரபலம். அந்த காலத்துல பட்டிமன்றம் பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு நடுவர் இருப்பாரு. ஒரு டாபிக்க குடுத்துருவாரு. அதுல பேச்சாளர்கள் அந்த டாபிக் எடுத்து, இதுதான் சரி, இது தவறு அப்படின்னு பேசுவாங்க. ஆனா, அவங்க வெறும் பேச்சாளர் தான். ஆனா, அதையே கொஞ்சம் வித்தியாசமான முறையில நீயா நானாங்கிற ஷோல கோபிநாத் அந்த டாபிக்குக்கு பாதிக்கப்பட்டவங்களே வர வச்சு பேச வைப்பாரு. இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு நிகழ்ச்சிய கொஞ்சம் வித்தியாசமான முறையில் தொகுத்து வழங்குவாங்க. அதனாலேயே அந்த நிகழ்ச்சி மக்கள் மத்தியில பயங்கரமா பிரபலம் அடையும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பெரிய பிளஸ் பாயிண்ட்டும் கூட. அப்படி ஒவ்வொரு வாரமும் நீயா நானா ஷோல கோபிநாத் ஒவ்வொரு வித்தியாசமான டாபிக்க குடுப்பாரு. அதுல சில வாரங்களுக்கு முன்னாடி பிரேக்கப், அதாவது லவ் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு டாபிக்க கொண்டு வந்து அதுல பேசியிருப்பாங்க. அதுல லவ் ஃபெயிலியர் ஆன யாமினிங்கிற ஒரு பொண்ணு கலந்துக்கிட்டு, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பையன ரொம்ப சின்சியரா லவ் பண்ணதாவும், அந்த பையன் திடீர்னு என்ன பிரேக்கப் பண்ணிட்டான். அதுக்கு காரணம் அந்த பையன் ஒரு ஆள்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் கேட்காம அத மீறி பேசினேன். அதனால எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பையன்கிட்ட பேச நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அவங்க ரிலேஷன்லாம் ட்ரை பண்ணேன். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ட்ரை பண்ணேன். நெறைய டார்ச்சர் பண்ணியிருப்பேன் போல. ஆனா அந்த பையன்கிட்ட பேசவே இல்ல அப்படின்னு யாமினி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ரீசென்ட்டா யாமினி அவங்களுடைய Facebook ஸ்டோரியில ஒரு பையன் கூட சேர்ந்து நிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இத பார்த்து சில பேரு, இந்த பொண்ணு இப்படி பேசுறா. இந்த பொண்ணு அந்த பையன லவ் பண்றேங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணியிருக்கா. அதனால தான் அந்த பையன் இந்த பொண்ண விட்டு ஓடி போயிட்டான். அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கான். நல்ல வேளை அந்த பையன் தப்பிச்சுட்டான். இல்லன்னா அந்த பொண்ணுட்ட மாட்டி அவன் செத்துருப்பான். அப்படி இப்படின்னு அந்த ஃபோட்டோ வச்சு இதுதான் அந்த பொண்ணுடைய லவ்வர்ன்னு எல்லாருமே பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஆனா, அத பார்த்த யாமினி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோல இருக்கிறது என்னுடைய தம்பி. நான் லவ் பண்ண பையன் வேற. அது மட்டும் இல்லாம நான் அந்த பையன லவ் டார்ச்சர்லாம் பண்ணல. ஸோ நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. இது எல்லாமே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருப்பாங்க. ஆனா, அதையும் கண்டுக்காம இவங்க எல்லாருமே பயங்கரமா வீடியோ போட்டு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அத பார்த்த அவங்களுடைய லவ்வரும், அவங்களுடைய தம்பியும் யாமினிய கண்டபடி திட்டிருக்காங்க. இப்படி எல்லாருமே அந்த லவ்வ ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற மனவிரக்தியில யாமினி வீட்லயே விஷம் அருந்தி எடுத்திருக்க தற்கொலை முயற்சி ஒட்டுமொத்த நீயா நானா ரசிகர்கள், விஜய் டிவி திரைப்படங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.